அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியா கிட்ட சொன்ன விஷயத்தை பற்றி நம்ம பழனிசாமியோட அம்மாவும் அக்காவும் ரொம்பவே தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு எதுக்காக நீ பாக்கியா கிட்ட அப்படி பேசின, இந்த விஷயம் பழனிசாமி காதில் விழுந்துச்சுன்னா நம்மளை பற்றி என்ன தப்பாக நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம பழனிசாமி போகிறாரு. போனதுமே அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்க, இதை பார்த்த பழனிசாமி வந்து என்னாச்சு, ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்க, ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமி கேட்க, உடனே அவங்க அம்மா வந்து அது வந்து பழனி நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க அக்கா வந்து நீ எல்லாம் ஒன்றும் சொல்லாதம்மா, நான் சொல்லிக்கிறேன், உனக்கு என்ன பாக்கியா மேலே ஏதாச்சும் விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமி பார்த்து கேட்க, உடனே பழனிசாமி வந்து இல்லையே, அப்படி ஏதாச்சும் விருப்பம் வந்தால் நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே நீங்கள் எதுக்காக அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமி சொல்கிறாங்க. உடனே அவங்க அக்கா என்ன பண்ணாங்கன்னா, இல்லைடா தம்பி, நீ வந்து அப்படி ஏதாச்சும் உனக்கு என்ன இருந்தால் அதை நீ இப்போவே மாற்றிக்கோ, ஏன்னா பாக்கியா மனசுக்குள்ளே இன்னொரு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பே கிடையாது, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்ல, உடனே பழனிசாமி வந்து ஏன்க்கா நீங்கள் ஏதாச்சும் பாக்கியா மேடம் கிட்ட சொன்னீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமி கேட்க, அவங்க அம்மா வந்து ஆமாம் பழனி, இன்னைக்கு வந்து பாக்கியா இங்கே வந்திருந்தாங்க, பாக்கியா வந்து எதார்த்தியாக இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அக்கா வேற அவங்க கிட்ட பேசிட்டதும் பாக்கியா வந்து தப்பாக எடுத்துக்கல, ஆனால் உங்களுக்கும் பாக்கியாவுக்கும் இருக்கிற உறவு ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்றத அவங்க ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயத்தை பற்றி திரும்ப பேசவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமியோட அம்மா சொல்ல, உடனே சார் வந்து ரொம்ப ஆஃப் ஆயிடுறாரு. ஏன்னா பாக்கியா மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கிறத தாண்டி அவங்களும் நம்மளோட லைஃப் பார்ட்னராக இருந்தால் நம்மளோட லைஃப்பும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பழனிசாமி யோசித்தார். அதெல்லாம் தாண்டி இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, இது எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம கோபி மிரட்டினது தான் ஒரு ரீசனா அப்படிங்கிற மாதிரி நம்ம பழனிசாமிக்குள்ளேயும் கண்டிப்பாக வரப்போகுது. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம ஈஸ்வரிக்கும் இல்லை தாத்தாவுக்கும் தெரிய வந்து அவங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம பாக்கியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.